கரும்பு ஓட்டும் போது கையை வெட்டிக்கிட்டு பேய் ரத்தத்தை குடிச்சிச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். பேஸ் ஒன் ட்ரூ ஸ்டோரி. நேற்று நீங்கள் பார்த்த எபிசோட 12வது எபிசோட வந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம 13வது எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். நேற்று நடந்ததோட நம்ம சம்பவம் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன ஆச்சுனாக்கா, நேற்று வந்து கரும்பை வெட்டிட்டு அது வந்து ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு, அந்த கீழே உழுவுன ரத்தத்தை. அப்போ அதோட வந்து நைட்டு தூங்க போன பிறகு நானும் தூங்கிட்டேன். ராத்திரி ஆனோன்னு சுரான வலி, கை காய்ச்சவோ வராச்சு. மருந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். கை வலியில வந்து அப்படியே விண்ணு 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 விண்ணுன்னு இழுக்கிற ஒரு வலி. நானும் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு கையை இழுக்கிறேன். என் கை வந்து வர மாட்டேங்குது. இழுக்கிற கை வரல. சரிங்களா, எழுந்திரிச்சிட்டு அப்படியே மல்லு கட்டி எழுந்திரிச்சு அப்படியே பார்க்குறேன். நான் நடுவில் படுத்திருக்கேன். எங்கள் அக்கா 2 பேரும் ஓரத்தில் படுத்திருக்காங்க. நான் நடுவில் படுத்திருக்கேன். இந்த மலாய்க்கரப்பில் மெத்த மேலே முட்டி போட்டு உட்காந்து என் கையில் உள்ள ரத்தத்தை வந்து இழுக்குது, அப்படியே குட்டிக்குது சக் பண்ணி. அது உரியிறது. எனக்கு அந்த கை வலி எடுத்துச்சு. அந்த கொஞ்சம் ரத்தமாயி மத்தெல்லாம் அப்படியே உழுவ ஆரம்பிக்குது. நான் பார்த்துட்டு கத்தி எங்கள் அக்காவெல்லாம் எழுப்புறேன். எனக்கு தெரியுது நான் கத்துறேன், எங்கள் அக்காவை கூப்பிட்றேன்னு, நான் எழுப்புறேன்னு. ஆனால் நான் கூப்பிட்ற சத்தம் எனக்கு கேட்குது, எங்கள் அக்காவுக்கு விளங்கல. இது வந்து உண்மையிலேயே என் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை. இது வந்து இப்போ வரைக்கும் என்னால் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த ஒரு 3 days அந்த கல்லு கொண்டு வந்து என் வீட்டில் எனக்கு நடந்த சம்பவத்தை என் வாழ்க்கையில் நான் மறக்க